வணக்கம் நட்புகளே, மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. அத்தியாயம் 25. 6 பேருமே மலை கிராமத்தின் அடிவாரத்தில் இருக்கும் பஜாரில் அவர்களால் குறிப்பிடப்பட்ட அண்ணாச்சி கடை முன் நின்றனர். உற்சவி, நீ போய் திங்ஸ் வாங்குடா, என்ன விடு என இன்னும் அவன் கையில் சிக்கியிருந்த அவளது கையை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஸ்வரூப்போ அவளது உள்ளங்கையை இறுக்கி பற்றி கொண்டு சஜித்தை கண்காட்ட அவன் உள்ளே சென்று வாசல் புறம் இருந்த கேமராவை பார்த்தான். அவனை பார்த்ததும் பதறிய அண்ணாச்சி எனும் கடை முதலாளி வேட்டி கட்டை இறக்கிவிட்டு கும்பிடுறேனுங்க ஐயா என வணங்கினான். அவனுக்கு ஒரு தலையசைப்பை கொடுத்தவன், இந்த கேமராவை நாங்க வைக்கலையே, நீங்க வச்சுக்கிட்டீங்களா என கூர்மையுடன் வினவ, அண்ணாச்சியோ கேமராவா என விழித்து விட்டு கடையின் வெளிப்புறம் வந்து பார்த்து திகைத்தார். இதுதான் கேமராவாங்கய்யா என அவர் கேட்ட கேள்வியில் சஜித் சகோதரர்களை திரும்பி பார்க்க கையில் இட்ட கட்டை சரி செய்தபடி அவர்களின் அருகில் வந்த ஜோஷித், உன் கடை வாசல் முன்னாடி தானே இருக்கு, தெரியாத மாதிரி கேக்குற என அதட்டுவது போல கேட்டான். ஐயா சாமி, சத்தியமா இத இவ்வளவு நாளா நான் பார்க்கவே இல்லைங்க ஐயா. டேய் சோட்டு, உனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா என அந்த 50 வயது அண்ணாச்சி கடையினுள் யாருக்கோ குரல் கொடுத்தார். அதில் உள்ளே இருந்து 10 வயது சிறுவன் வெளியில் வந்தான். வந்தவன் திரு திருவென விழித்துவிட்டு அண்ணாச்சி காதில் ஏதோ முணுமுணுக்க அவன் முதுகில் அடி ஒன்றை வைத்தார் அண்ணாச்சி. இதையேண்டா முன்னாடியே சொல்லல என அடிக்குரலில் கடிந்தவர் ஆடவர்களின் முன்பு பணிந்து, ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் உடம்புக்கு முடியாம வீட்ல இருந்தேன். 3 நாளைக்கு மேல கடைய பூட்டி வச்சிருந்தேன். அந்த நேரத்துல யாரோ 2 பேரு கடை வாசல்ல நின்னு ஏதோ செஞ்சாங்களாம். கடையில இருக்கிற பொருளை பாத்துக்கணும்னு இந்த பயல கடை வாசல்லையே தான் இருக்க சொல்லி இருந்தேன். ராத்திரி தூங்குற நேரத்துல ஆளுங்க வந்ததை பார்த்தோம், என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கான் என மீண்டும் சோட்டுவை முறைத்து முதுகில் அடித்தவர் கடைக்குள் செல்ல சொன்னார். அவனும் வழியில் முகத்தை சுருக்கியபடி உள்ளே செல்ல போக, நில்லு என்றபடி அங்கு வந்த ஸ்வரூப் சோட்டுவின் உயரத்திற்கு குனிந்து அமர்ந்து, இங்க ஆளுங்க வந்தோம், ஏன் சொல்லல தம்பி என மென்மையுடன் வினவ, அவன் அண்ணாச்சியை ஒரு முறை பயத்துடன் பார்த்துவிட்டு, அவங்க கடைய திறக்கலன்னு, உள்ள எதனா காணாம போனாதான் ஐயா சொல்ல சொன்னாரு. நான் வாசல்லையே தான் படுத்து பார்த்துக்கிட்டேன், யாரும் உள்ள வந்து எதையும் எடுத்துட்டு போகல என்றான் தலையை ஆட்டி. ஜோஷித், அவனுங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா தம்பி என வினவ, அவனோ சற்று சிந்தித்து விட்டு, நல்ல உயரமா இருந்தாங்கன்னு, வேற எதுவும் தெரியலையே என பாவமாக உரைத்தான். அஷிதாதான், உயரமா இருக்கிறதையெல்லாம் குழுவா வச்சு எப்படி தேடுறது என சலிக்க, விஹானா, எதுக்கும் கேமரால மூஞ்சிய காட்டாம நில்லு டால்ஸ், அப்புறம் நம்மள கடத்திட்டு போயிட போறானுங்க என ஒதுங்கி நின்று கொண்டாள். கடத்திட்டு போனா கண்டமாகறது அவனுங்கதான் என்ற அஷிதாவின் கூற்றில் விஹானா நகைத்தாள். சிறுவனிடமிருந்து வேறெதுவும் விவரம் கிடைக்காது என்றறிந்ததும் பெருமூச்சுடன் எழுந்த ஸ்வரூப் அந்த கேமராவை முறைத்துவிட்டு அதனை எடுக்க உத்தரவிட்டான் சஜித்திடம். உற்சவி, அதையும் எடுக்க சொல்ற, அது இருந்தாதான் அடுத்து யார கடத்துறாங்கன்னு தெரியும், அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணவாவது பிரயோஜனமா இருக்கும் என குழப்பமாக கேட்க, எப்பவும் மத்தவங்க கண் பார்வைக்குள்ள நம்ம இருக்க கூடாது, நம்மளோட கழுகு பார்வையில தான் மத்தவங்களோட நடவடிக்கைய வாட்ச் பண்ணணும் என்றதில், இவனும் கழுகு கழுதைன்னு மாஸ் டயலாக்லாம் பேசதான் செய்யறான், ஆனா க்ளூ தான் கிடைச்ச பாடில்ல என முணுமுணுத்து கொண்டாள் உற்சவி. அதில் பெண்கள் இருவரும் பொங்கிய சிரிப்பை அடக்கிக் கொள்ள நல்ல வேளையாக அது ஆடவர்களின் காதில் விழவில்லை. சஜித் சிசிடிவி கேமராவை எடுத்து விட்டதும், ஜோஷித், இங்க நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணிடலாம், யாருக்கும் தெரியாத மாதிரி என கூற அதனை ஆமோதிக்கும் விதமாக ஸ்வரூப் தலையாட்டினான். பின் கிளம்ப எத்தனித்தவன் ஒரு நொடி நிதானித்து அண்ணாச்சியை பலாரென கன்னத்தில் ஒரு அறை அறைந்தான். சின்ன பையனை வேலைக்கு வைக்கிறதே தப்பு, இதுல 3 நாளும் நைட்டு முழுக்க வாசல்ல படுக்க வச்சிருக்க, அது போதாதுன்னு கை நீற்ற பழக்கம் வேற என்று பல்லை கடித்தவன், யார் இந்த பையன் என மிரட்டலுடன் வினவ, அண்ணாச்சிக்கு ஒரு காது கேட்கவே இல்லை பாவம். கேக்குறது உன்னதானே, பதில் சொல்லியா என சஜித் உரும, என்னதான் கேக்குறீங்கன்னு தெரியுதுயா, ஆனா என்ன கேக்குறீங்கன்னு தான் கேக்கல
என பரிதாபமாக பதில் கூற, ஒன்னு சுடுறான், இல்லனா செவிலியே விடுறான் என அவன் அரைந்ததை எண்ணி கன்னத்தை தேய்த்து கொண்டாள் உற்சவி. பின் சொரூப் முறைத்ததில் மிரண்ட அண்ணாச்சி, என் உறவுக்கார பையன்யா, சொந்தம்னு யாரும் இல்ல, அதான் நான் சோறு போட்டுட்டு இருக்கேன் என்றதில் ஜோஷித், சோறு போடுறியா, அடிமையா வச்சிருக்கியா என காட்டத்துடன் கேட்டிட அவருக்குத்தான் குலை நடுங்கியது. எனக்கு ஏற்கனவே 4 பசங்கய்யா, இவனையும் வச்சு சமாளிக்க முடியல, அதான் கடைக்கு ஒத்தாசைக்கு வச்சிருக்கேன் என எச்சிலை விழுங்கியபடி கூற, சஜித், அப்ப பாவப்பட்டு அவனை நல்லபடியா வளர்க்கறதுக்கு கூட்டிட்டு வரல, சம்பளம் இல்லாத வேலைக்காரனா இருக்கத்தான் அண்ணாச்சி சேவ மனப்பான்மையோட பையனை கூட வச்சிருக்கீங்க என கையில் போட்டிருந்த காப்பை முறைப்புடன் பின்னால் நகர்த்தினான். அவரோ பதில் பேச இயலாமல் விழிக்க அவரை கடுமையுடன் கண்டித்த சொரூப் அவனது ஆட்களுக்கு போன் செய்து வர சொல்லியவன் அச்சிறுவனை அவர்களிடம் ஒப்படைத்து அவனை பள்ளியில் சேர்த்து விடுதியில் தங்க வைக்க உத்தரவிட்டான். பள்ளிக்கூடம் என்றதும் சோட்டுவின் விழிகள் ஒரு நொடி மின்னி குதூகலித்தது. இனிமே நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை சோட்டு, நல்லா படிக்கணும், புரியுதா என்ற சொரூப்பிடம் வேகமாக தலையாட்டியவன் புன்னகை முகத்துடன் அங்கிருந்து சென்றான். ஒரு கணம் சொரூப்பின் மீது அழுத்த பார்வையை படிய வைத்த உற்சவி, ஷபா டே சமுத்திரம் பாய்ஸ், நீங்க என்னடா க்ளூ தேடி வந்த இடத்துல எல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என சலித்து கொள்ள, ஜோஷித்தும் சஜித்தும் எது சமுத்திரம் பாய்ஸா என விழித்தனர். விஹானா கொல்லென சிரித்து, ஆமா பின்ன, நான் சொன்னா என் தம்பி விஷம் குடிப்பான்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் சொல்றதையெல்லாம் கேள்வி கேட்காம செய்றீங்களே என கலாய்க்க, அஷிதா, அப்புறம் ஏண்டா முறைச்சு பாத்துக்கிட்டே சுத்துறீங்க, பேசிதான் தொலைய வேண்டியது தானே என தலையில் அடித்து கொண்டாள். அவர்களை முறைத்த ஜோஷித் தமையனை ஓரக்கண்ணால் பார்க்க அவனோ அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. பேச்சாடா பேசின பேச்சு என்பது போல சஜித் ஜோஷித்தை நக்கலுடன் பார்த்துவிட்டு ஸ்வரா என ஆரம்பிக்க அதனை ஒதுக்கியவன் 3 பெண்களையும் கூர்த்து பார்த்து, வளர்ந்ததும் அவனும் உங்கள மாதிரி மத்தவங்க உழைப்ப திருடி வாழக்கூடாதுல்ல, அதான் இந்த சோசியல் சர்வீஸ் என்று நெருப்பாய் வார்த்தைகளை உமிழ்ந்துவிட்டு நகர அது அவர்களை சுட்டது போலும். சட்டென முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தே போனது. ரொம்ப ஓவரா பேசுறான் என கடுகடுத்த உற்சவி மெல்லிய கோபத்துடனே அவர்களுடன் மலை கிராமத்திற்கு திரும்ப, அங்கோ அவர்களை திகைக்க வைக்கும் விதமாக ஒரு செய்தி வந்தடைந்தது. பல மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன காடன் என்பவன் மீண்டும் திரும்பி வந்து விட்டான் என்பதே அது. அதில் ஊரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்தது. அவனது வயதான பெற்றோர் மகனை மீண்டும் கண்டுவிட்ட சந்தோஷத்தில் மிளிர ஆடவர்கள்தான் குழம்பினர். காடனை அழைத்து விசாரிக்க அவனோ, நான் காணாம போகலைங்க ஐயா, என் ஐயங்கிட்ட கோச்சுக்கிட்டு வெளியூர்ல வேலைக்கு போயிருந்தேன், இப்ப திரும்பி வந்துட்டேன் என்றவன் எப்போதும் அழுக்கு லுங்கியும் பனியனுமே அணிந்திருப்பான். இப்போது சுத்தமான கசங்காத சட்டையும் பேண்டும் அவனை வித்தியாசமாக காட்டியது. காட்டு வேலை மட்டுமே செய்ய தெரிந்த காடனுக்கு வெளியூரில் என்ன வேலை கிடைத்திருக்கும், எந்த வேலை இவனை இப்படி டிப்டாப்பாக மாற்றியிருக்கும் என்று புரியாமல் குழப்பத்தின் உச்சத்தில் மிதந்த ஜோஷித், காட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவன் எப்படி கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குறவன் மாதிரி வந்து நிக்கிறான் என தலையை சொரிய, சஜித், இவனை நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் ஜோ, படிச்சு வெளியூர்ல வேலைக்கு போக சொன்னப்ப கூட எனக்கு இந்த வேலை செய்யத்தான் பிடிச்சிருக்குன்னு மம்முட்டிய தூக்கிட்டு காட்டுக்கு ஓடனவனுக்கு திடீர்னு எப்படிடா நானோதயம் வந்திருக்கோம், அப்போ காணாம போன எல்லாருமே கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களா, ஐயோ பைத்தியமே பிடிச்சிடும் போல என தலையை பிடித்து கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டான். பசங்க கோச்சிட்டு போயிட்டாங்க சரி, அப்ப நாகா எங்க போயிருப்பா? புருவத்தை சுருக்கி சொரூப் கேட்க, உற்சவி, அவளை எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பா, அவளே வந்துடுவான்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றதும், அப்ப நம்ம வீடியோல பாக்கும் போது நீல சட்டக்காரனை ஒருத்தன் கூட்டிட்டு போனானே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று வினவியதில் யாருக்குமே பதில் கூற தெரியவில்லை. சஜி, இந்த காடனை க்ளோஸா ஃபாலோ பண்ண ஆளுங்களை ஏற்பாடு பண்ணு, இவனோட எல்லா மூமெண்ட்டும் நமக்கு தெரியணும், அண்ட் எங்க வேலை பார்த்து இவ்வளோ நாளா எங்க சர்வைவ் பண்ணுனான்ற எல்லா தகவலும் எனக்கு வேணும் என்றதும் சஜித் அலைபேசியை எடுத்துக்கொண்டு தனியே சென்றான். விஹானாவும் அஷிதாவும் கிராமத்தை சுற்றி பார்க்கும் பொருட்டு சிறிது தூரம் நடக்க உற்சவிக்கு
எப்போதரா இவர்களிடமிருந்து தப்பித்து செல்வோம் என ஆயாசமாக இருந்தது. ஜோஷித்தும் சொரூப்பும் மட்டும் தனித்திருக்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்திய ஜோஷித், ஸ்வரா என்றான் மெல்லமாக. அதனை காதில் வாங்கினாலும் பதில் கூறாமல் பார்வையை வேறுபுறம் திருப்பிய சொரூப்பை மீண்டும் அழைத்த ஜோஷித், சாரி என மன்னிப்பு வேண்டினான். அப்போதும் அவனிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. அது ஜோஷித்தை கலங்க வைக்க, சாரி ஸ்வரா, நீ உனக்கு நான் முக்கியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ அமைதியா இருந்தது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு என்றான் கமறலுடன். அவனை அழுத்தமாய் ஏறிட்ட சொரூப், நீ எனக்கு முக்கியம்னு வெறும் வார்த்தையால சொல்லிதான் நிரூபிக்க வேண்டியது இருக்குல்ல, அந்த அளவு நம்ம உறவு பலகீனமாகிடுச்சா ஜோ? பதவி பொறுப்புன்றது நம்ம 3 பேருக்கும் சமமாதான் இருக்கு. உங்களை சாகடிச்சிட்டு அத முழுசா நான் அனுபவிக்க நினைக்கல. அப்படி நினைச்சா அது நான் இறந்ததுக்கு சமம். நம்மளும் வெறும் சராசரி அண்ணன் தம்பிங்க தான்னு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ஈட்டியாய் குத்தி கிழித்தவனின் மனதிலும் ஜோஷித்தின் காயம் கொடுத்த வார்த்தைகள் பாரமாகி நின்றது. சொரூப்பின் கூற்றில் ஸ்தம்பித்த ஜோஷித்திற்கு அப்போதுதான் அவன் பேசிய வார்த்தையின் வீரியம் புரிந்தது. தகப்பனை தாக்கியவனை விட்டுவிட்டானே, அப்போது தனக்கு ஒன்றென்றாலும் துடிக்க மாட்டானா என்ற ஒரு ஆதங்கத்திலும் உரிமையிலுமே சண்டையிட்டவனுக்கு அவனது அமைதி பேரதிர்ச்சியாகி போக, அதன் பிறகு வார்த்தைகள் தடித்து போனதை ஜோஷித் இப்பொழுதே உணர்கிறான். இத்தனை நாட்கள் அவன் காட்டிய பாராமுகம் சொரூப்பை காயப்படுத்திட, இப்போதோ சொரூப்பின் பாராமுகம் ஜோஷித்தை குற்ற உணர்ச்சியில் தள்ளியது.